ஆக 3/6/2015 12:56 பகல் ஆதி பரம் என்கின்ற மகா மந்திரஸ்ய ஸ்லோகத்தின் பொருளுரை. ஆதாரம் ஓர் எழுத்து ஓம். அதை தொடர்ந்து ஓம் விஷ்ணு விஷ்ணு தசவதார. இங்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று, விஷ்ணு இஷ் என்று சொல்லக்கூடிய எழுத்தில் இஷ் இந்த சப்தம் கடல் அலை கொப்பளித்து அந்த கொப்பளிக்கக்கூடிய தருவாய் பால் கடல் கடைந்த சம்பந்தமான நேரம். அந்த சம்பந்தத்தின் பயனாக பல பொருள்கள் வெளியே வருகின்றது. ஐராவதம் அற்புதமான கற்பக விருட்சம், அற்புதமான பொருள்கள் வெளியே வருகிறது. ஆனால் அங்கு விஷ்ணுவின் சிந்தனை ஏன் இந்த பேரொலி கேட்கிறது, ஏன் இந்த பேரொலி கேட்கிறது, இஷ் ஏன் இந்த நினைவு அவனுக்கு வர வேண்டும்? அவன் அரங்கத்திலே சிந்தனையின்றி ஆன்மீக செயலுக்காக ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய முத்தேவியருக்கு தாயானவளும் முத்தேவருக்கு தாயானவளும் ஏதோ செய்கிறாள் என்று தன்னுடைய சிந்தனையை முழிக்க வைத்து சிந்திக்கிறான். சிந்திப்பது விஷ்ணு. நம்முடைய பெயருக்குள்ளே இஷ் என்ற எழுத்தாக ஒரு பெண்ணின் பரிபாலனம் தெரிகிறதே. விஷ்ணுவின் சிந்தனை சிற்பம் இதுதான். கடல் கடைந்தெடுத்த காலத்திலே அழகான ஒரு பெண்ணும் வருகிறாள். கடல் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு நீருக்குள் இருந்து வந்த பெண் மேலே வரக்கூடிய காலத்தில் அவளுடைய உடைகள், அவளுடைய ஆபரணங்கள் சற்று கலைந்திருக்க வேண்டிய அவசியம். அந்த அவசியம் உள்ளது. ஆனால் வரக்கூடிய பெண்ணோ அனந்தமயமாக வருகிறாள். அப்படியானால் அந்த மகாலட்சுமி என்ற பெண்ணுக்கு கடலில் உள்ளிருந்து மேலே வரக்கூடிய காலத்திலே ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசமோடு வருகிறாள். அது யாருடைய பாதுகாப்பு கவசம்? இஷ் என்று சொல்லக்கூடிய ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய சக்தி யுகத்துக்கு சொந்தக்காரியான ஒரு பெண் அந்த கவசத்தோடு வருகிறாள். ஆக விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த இஷ் என்ற எழுத்தின் பரிவாரத்தின் கொப்பளிப்பு என்பது பெயர். பரிவாரத்தின் கொப்பளிப்புக்கு காரணம் என்னென்றால் அனந்த சயனத்திலே இருக்கக்கூடியவனை எழுப்ப வேண்டும். ஆகவே ஓம் என்று ஓரெழுத்திலே துவங்கி விஷ்ணு விஷ்ணு தசவதார, தமிழில் தசவதாரம், சமஸ்கிருதத்திலும்
ஏனைய மொழிகளிலும் தஷ். அந்த இஷ்ங்கிற எழுத்து பேரொலியாக வெளியே வருகிறது. இது யாரை எழுப்புவதற்கு? அனந்த சயனத்திலே இருக்கக்கூடிய மாலவனை எழுப்புவதற்கு. ஒரு பெண்ணை கடலிலே இருந்து எந்த விதமான அலங்காரமும் கலையாது இன்னொரு பெண் தன்னுடைய கவசமாக நின்று தானே கவசமாக நின்று மேலே அழைத்து வருகிறாள். இந்த தானே கவசமாக இருந்து அழைத்து வருவதனால் அந்த விஷ்ணுங்கிற மூன்றெழுத்துக்குள்ளே இஷ் என்ற பரிமாண சப்தத்தோடு ஆதி பரம் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் அந்த எழுத்துக்குள்ளே ஏன் இருக்கிறாள்? ஓம் விஷ்ணு. அன்னை மகாலட்சுமியை கடலிலிருந்து மேலே அழைத்து வந்தாள் என்பது பொருள் இஷ். அதற்கு கவசமாக இருந்தாள் ஆதிபரம் என்பது பொருள். இந்த பெண் பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருடங்கள் பரம் பராபரம் ஆதிபரம் ஆதி அடுத்து சக்தி என்ற நிலைகளோடு இருந்தாள். உள்ளே பல காலம் யோகத்திலே இருந்தாள். தாமரை மலர் ஒன்று விரிந்த தாமரை மலருக்குள்ளே கோடி கிரணங்களின் கோடி சூரிய வெளிச்சத்தின் சக்தியாக அன்னை மகாலட்சுமி அந்த தாமரை மலருக்குள்ளே விரிந்து அன்னை அமர அது மூடி அதுக்குள்ளே தாமரை மலருக்குள்ளே யோகத்தின் சக்தியை கூட்டிக் கொண்டிருந்தாள். அவளை அந்த தாமரை மலரை விரிக்கச் செய்து அங்கிருந்து மேலே கொணருவது இந்த ஆதிபரம் என்ற அன்னை. ஆனால் கடல் கடைந்ததாகவும் தேவர்களும் அசுரர்களும் பாம்பை வைத்து கடைந்ததாகவும் பல நச்சுப்பொருள்கள் மேலே வந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆலகால விஷமும் வந்தது, அடுத்து அமிர்தமும் வந்தது என்றார்கள். அந்த இஷ் என்ற பேரொழியால் ஆதிபரத்தின் பேரொழியால் அந்த சத்தத்தினால் ஆட்கொண்டு உள்ளே இருந்த பெண்ணை மேலே அழைத்து வந்தது ஆதி பரம் என்ற ஒரு சக்தி. இந்த இஷ் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்குள்ளே 2 வகையான பெண்கள் உள்ளனர். விஷ்ணு அது தொடர்கிறது. எது மாதிரி தொடர்கிறது? 2 பெண்களை வைத்து தொடர்ச்சியாகிறது. மகாலட்சுமியும் சக்தியும், அதாவது ஆதிபரம். இவர்களுடைய உள்நோக்கி என்ன? அனந்த சயனத்திலே இருக்கக்கூடிய ஒருவனை எழுப்பி ஓம் விஷ்ணு விஷ்ணு தசவதார் தஷ் அந்த இஷ் என்ற சொல்லுக்குள்ளே உறங்கிக் கொண்டு இருப்பவனை நித்திரை தெளிய வைத்து அவன் நித்திரையின் காரணம் இது நடக்கும் என்று தெரிந்து இதை நடத்துபவள் ஆதிபரா என்ற ஒரு பெண் என்றும் அவள் மகாலட்சுமியை கடலில் கடையும் பொழுது எந்த விதமான அலுக்கல் குலுக்கல் இல்லாமல் அவளுடைய போர்வைக்குள்ளே அழைத்து வருகிறாள்.
எதற்காக அழைத்து வருகிறாள்? தஷ் மாலவனை 10 நிலைகளுக்குள் அடக்குகிறாள். 10 நிலைக்குள் அடக்குகிறாள். அதற்கு 2 பெண்கள் தேவைப்படுகிறது. ஒன்றும் ஆதிபரம் என்ற ஒரு பெண்ணும் அன்னை, அதற்கு உறுதுணையாக மகாலட்சுமியும். இவை இரண்டும் பேரலையான இஷ் என்ற சத்தத்தோடு கடலை நோக்கி மேலே வருகிறது. வருவதற்கு காரணம் 10 நிலைகளான அவதாரத்தை அரங்கனை எடுக்க வைக்கின்றார்கள். அதனால் தஷ், தமிழில் தசாவதாரா. இது முதல் வரிக்குள்ளே அடங்கக்கூடியது. ஷர்குரு ஷியாம், ஷர்குரு ஷியாம் சுந்தர, ஷர்குரு ஷியாம் சுந்தர, லக்ஷ்மி விஷ்ணு சாந்த. இந்த ஷர்குரு என்ற சொல்லுக்கு பெண் என்பது பெயர். ஷர்குரு, ஷர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர்கள். முதன்மையில் ஆணுக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள். இந்த ஷர் என்ற எழுத்துக்குள்ளே விஷ்ணுவுக்கு 2 குரு தேவைப்படுகிறது. ஒன்று மகாலட்சுமி, அடுத்தது ஆதிபரம், அதற்கு ஷர்குரு. இந்த ஷர் என்ற எழுத்துக்குள்ளே 2 பெண்கள் அடங்குகிறார்கள். ஒரு பெண் அன்னை மகாலட்சுமி, அடுத்தொரு பெண் ஆதி பரம். ஏன் 2 பெண்கள் தேவை என்ற கேள்வி வரும். மேலே வந்த லக்ஷ்மியான பெண் அனைத்து தேவர்களையும் சந்தித்தனர். அவளுடைய அழகை கண்டு மயங்கினர். விஷ்ணுவிடத்திலே செல்லக்கூடிய காலத்தில் அவளுடைய அழகில் மயங்கவில்லை. இங்கு ஒரு கேள்வி பிறக்கும், ஏன் மயங்கவில்லை? அவளை வெளியே எடுத்தது ஆதி பரம் என்ற ஒரு பெண். கடலுக்குள் இருந்து வரக்கூடிய அசைவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் அல்லாது அழகோடு மேலே எடுத்து வந்தவள். அந்த அன்னையை நித்திரையில் கண்டதனால், நித்திரையில் யோக நித்திரை என்று பெயர், நித்திரையில் கண்டதனால் இந்த பெண்ணுக்கு ஒரு அன்னை உண்டு. அந்த அன்னையை நான் ஆராதனைக்கு தாயாக எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே இந்த மகாலட்சுமி மேல் விஷ்ணுவுக்கு ஒரு பரிமாணம் ஏற்படவில்லை. இருப்பினும் அவளை அழைத்து வருகிறாள் ஆதிபரம் என்ற சக்தி. அந்த இடத்திலே அன்னை நிற்கிறாள் மகாலட்சுமி. இவன்தான் உனக்கு ஏற்றவன். இவன் 10 அவதாரங்களை எடுக்கப் போகிறான். இவனுடைய இருதயத்தில் நீ அமர வேண்டும். ஆகவே ஷர் என்ற எழுத்துக்குள்ளே அன்னை விஷ்ணுவுக்கு குருவாக அமைகிறாள். அன்னை விஷ்ணுவுக்கு குருவாக அமைகிறாள். தாய் ஒரு மகனுக்கு குருவாக அமைவது என்பது மிகவும் சிறந்த ஒரு விஷயம். இதுபோன்று அமைவது வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஷர்குரு, ஷர் என்ற எழுத்துக்கு 2, ஷர் என்ற எழுத்துக்கு பல, ஷர் என்ற எழுத்துக்கு பல குருமார்கள்.
இங்கே ஷர் என்ற எழுத்துக்கு 2 குரு, பிரதான குரு ஆதிபரம். ஆதிபரத்திற்கு துணையாக இருந்த பெண் மகாலட்சுமி மாலவனுடைய இருதய குகைக்குள்ளே அமிழ்ந்து விடுகிறாள். ஆகவே சத்குரு ஷியாம் ஷி, விஷ்ணுக்குள்ளே இஷ், தமிழில் ஷியாம். இங்கு அந்த உச்சரிப்பின் நிலை ஷியாம். அந்த ஷியாம் என்ற பொருளுக்கு அழகு. அழகில் ஆசை, காதல், குரோதம், காமம் அனைத்தும் வரும். இது ஷியாம. இங்கோ ஷியாம், ஆன்மீக அழகு என்பது பெயர். ஆன்மீகத்தின் அழகு. இந்த ஆன்மீகத்தின் அழகு வரக்கூடிய காலத்திலே சப்தத்தாதுக்கள் அடங்கிய உடல் சாந்தத்தின் நிலை வரும். இந்த ஷியாமின் தத்துவம் 10 அவதாரத்தை பின்னி ஆன்மீக நெறிகளை விஷ்ணு சொல்ல வேண்டும். சொல்லக்கூடியவன் பேரழகோடு இருக்க வேண்டும். பேரழகு என்பது ஆன்மீகத்தின் அழகு. ஆன்மீகத்தின் அழகு என்பதன் பொருள் என்ன? அந்த உருவத்தை உற்று நோக்குபவன் விகார காதலோடு இணையக்கூடாது, ஆன்மீக நெறியோடு இணங்க வேண்டும். அதற்கு ஷியாம், சுந்தர அழகு. மற்றவர்களை ஆன்மீக நெறியோடு பால் உணர்வு இல்லாது கவரக்கூடிய அழகுக்கு ஷியாம். இது யார் இருக்க வேண்டும்? விஷ்ணு இருக்க வேண்டும். ஆன்மீகத்திற்கும் மாயைக்கும் தகுந்த ஒப்பனையோடு சுந்தர, லக்ஷ்மி, விஷ்ணு, சாந்தா. லக்ஷ்மி, விஷ்ணு, சாந்தா. இந்த லக்ஷ்மியானவள் ஆதிபரத்தின் வழியாக விஷ்ணுவின் இதய குகையில் அமர்கிறாள். விஷ்ணுவின் இதய குகைக்குள்ளே அமைகிறாள். ஆகவே லக்ஷ்மி, விஷ்ணு, சாந்த இவை அனைத்துக்கும் அதிகாரமாக குருவாக இருப்பவள் ஆதி பரம். அவளுடைய பேரழகு இந்த ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய சிங்க வாகனத்தின் மேலே வரக்கூடிய பெண்ணின் அழகு பார்ப்போரை ஆன்மீகத்துக்குள்ளே இழுக்கும். ஆன்மீகத்துக்குள் இழுக்கக்கூடிய சிந்தனை என்ன? கடல் கொப்பளிப்பதும், அந்த கொப்பளித்த கடலுக்குள்ளே ஒரு பெண் கோடி சூரியனின் கிரணங்களோடு கூடிய அழகு கூடி ஒரு தாமரை மலர் விரிந்து அதில் அமர்ந்த பின் அந்த தாமரை மலர் மூடி பல கோடி ஆண்டுகள், பல சதுர்யுகங்கள் தபஸ்வியாக இருந்து பின்னே பார்க்கடல் கடையக்கூடிய காலத்திலே பல பொருள்கள் வர, அதில் மகாலட்சுமியும் வர, அவளை தன்னுடைய மகாசக்தியால் அன்னை மேலே எடுத்து வருகிறாள். எதற்காக எடுத்து வருகிறாள்? 10 அவதாரங்களிலும் விஷ்ணு விகாரத்தை விலக்கி லக்ஷ்மியை முன்வைத்து இந்த சக்திகள் நடந்தது அனைத்துமே ஆதி பரம் என்ற ஒரு பெண்ணின்
போர்வையை வைத்துக்கொண்டு இது நடத்தப்படுகிறது. இந்த நடத்தலுக்கு 10 வகையான அவதாரங்கள் நிர்மாணம் செய்யப்படுகிறது. 10 வகையான அவதாரங்கள் நிர்மாணம் செய்யப்படுகிறது. இந்த 10 வகையான அவதாரங்களை 6வது அறிவு கொண்ட மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அறிவு கொண்ட மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அந்த சக்தியும் வர வேண்டும். பின்னே 1 முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய நிலைகள் கேட்கும். 1வது அறிவு மரம் செடி கேட்குமோ அல்லவோ, 2வது அறிவு நீருக்குள்ளே வாழ்வன கேட்குமோ அல்லவோ, 3வது அறிவு நீருக்கு மேலே தவளை, பாம்பு, பல்லி இது போன்றவை கேட்குமோ அல்லவோ, 4வது அறிவு பரப்பன கேட்குமோ அல்லவோ, 5வது அறிவு வனவிலங்குகள் பசு முதல் சிங்கம் வரை, 5வது இவை அனைத்தும் கேட்கும். 6வது அறிவு தான் மனிதன். இந்த 6வது அறிவு படைத்த மனிதன் இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அன்னை ஆதிபரம் என்று சொல்பவள் மாலவனை சந்தோஷமாக வைத்திருக்கிறாள். எதற்காக சந்தோஷமாக வைத்திருக்கிறாள்? ஆன்மீகத்தின் சக்திகளை 6வது அறிவு கொண்ட மனிதன் தமோ ரஜோ சத்வோ குணங்களின் நிலையை புரிந்து கொள்வதற்கு சந்தோஷமாக வைத்திருக்கிறாள். முடிப்பில் நீ 10 அவதாரங்களை எடுத்து உலகை மகிழ வைத்து 10 அவதாரங்களை எடுத்து உலகை மகிழ வைத்து ஆன்மீக நெறிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அன்னையான ஆதிபரம் அருள்கிறாள். இவை அனைத்தும் அவளுடைய பாத துடிகளிலே இருந்து வந்தவையானாலும் அவை பகுத்து தொகுத்து உருவாக்கி அதனுடைய இடங்களுக்கு ஏற்ப அமர்த்தி கொடுத்தவள் மகாலட்சுமி. இந்த 10 அவதாரங்களின் நிலைகளை கொடுக்கிறாள். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ளவர்களுக்கு தகுந்த மாதிரி, ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள மனிதர்கள் வரை அதற்கு ஒத்திகை பிணைப்பு மகாலட்சுமி. அந்த ஒத்திகை பிணைப்பை பாடமாக ஏற்றுக்கொள்பவன் விஷ்ணு. கேள்வி ஒன்று பிறக்கும் 63 நாயன்மார்கள் இருந்தனரே, அது சிவஸ்துதி. ஆன்மீகத்தை கொடுத்து பிறக்க ஒண்ணாது பண்ணும், அது சிவஸ்துதி. இருக்கும் காலத்திலே ஆன்மீகத்தை தொடர்ந்து சிந்தனை செய்து 6வது அறிவை வளர்த்து கொண்ட மனிதன் பண்பாக சீராகி அந்த ஆதி பரா என்பவளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஷ்ணுவை முன்மொழிந்து 10 அவதாரங்கள் எடுக்குமாறு அன்னை அருள்பாலிக்கிறாள். 10 அவதாரங்கள் எடுக்குமாறு அன்னை அருள்பாலிக்கிறாள். ஆனால் இந்த 10 அவதாரங்கள் எடுப்பவன் அனந்த சயனத்திலே இருக்கிறான். அவனை முழிக்க வைப்பதற்கே இஷென்று சொல்லி பேரொளி எழுப்பி கடலை கொப்பளிக்க வைத்து, லக்ஷ்மி சாந்தனமானவள், கடல் கொப்பளிக்குமா? கொப்பளிக்காது. ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், கேட்குமோ? எதற்காக அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான்?
ஆதி பரம் என்ற பெண்ணை அன்னையை தரிசித்துக் கொண்டிருக்கான் அனந்தசயனவாதி. ஆகவே ஆயுள் பரியந்தம் தேவர்களுக்கும் தேவை என்று அசுர தேவர்கள் கார்க்கோடகனை வைத்து கடைகிறார்கள். ஆனால் சாந்தமான ஒரு பெண் கடலுக்கடியிலே இருக்கிறாள். சாந்தமான ஒரு பெண் லக்ஷ்மி கடலுக்கடியிலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். பேரொளி கேட்குமா? கேட்காது. அந்த பேரொளியின் சப்தத்தை இஷ் என்ற எழுத்து மூலியமாக அன்னை உற்பத்தி செய்து மேலே எடுத்து வருகிறாள். அவளை விஷ்ணுவின் இதயத்துக்குள்ளே அமரச் செய்கிறாள். ஏன் அமரச் செய்கிறாள் என்றால் 10 அவதாரம் விஷ்ணு எடுக்க வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மியை அங்கே அமர வைக்கிறாள். ஆதிபரத்தின் சக்தியை பாரும். ஒரு பெண்ணுக்குள்ளே ஆன்மீகத்தின் தத்துவம், பெண்ணே ஆன்மீகத்திற்கு குருவாக இருக்கிறாள். ஷர்குரு. அவள் வருவது சிங்கவாகினி, அங்க ஆதார விஷ்ணு. ஷிங்க் ஷிங்க் என்ற எழுத்துக்குள்ளே பத்து வகையான தெய்வங்கள் விஷ்ணுவை அடிப்படையாக வைத்து படைக்கப்பட்டாகிவிட்டது என்பது பொருள். ஆகவே அவளுக்கு ஷிங்க் வாகினி, சிங்க வாகினி. அங்க ஆதார விஷ்ணு, அதனுடைய அங்கங்களாக அதற்கு ஆதாரமாக விஷ்ணுவை படைக்கிறாள். தாய் ஒருத்தி, அவளுக்கு மகள் என்று, மகன் என்று, மருமகள் என்று, பேத்தி என்று, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி என்று கொள்ளு பாட்டி ஆகிறாள். இவள்தான் மூலம் அங்கம், இவள்தான் அதற்கு ஆதாரம். அதற்கு கிளை விஷ்ணு, அங்காதார் விஷ்ணு. இருவரை முன்மொழிகிறாள் விஷ்ணு லக்ஷ்மி தேவி. இவ்விருவருக்கும் ஆன்மீக குருவாகவும் தாயாகவும் பிரளயத்தின் காலத்தில் எந்த நிலைகளுக்கு தான் உள்புக வேண்டும், வெளிவர வேண்டும், பிறப்புகளை மாற்றக்கூடிய காலத்திலே, அவதார நோக்கங்கள் மாற்றக்கூடிய காலத்திலே இருப்பதற்கு தேவி என்பது பெயர். யாருக்கு தேவி? லக்ஷ்மிக்கும் விஷ்ணுக்கும் தேவி. விஷ்ணு லக்ஷ்மி தேவி இந்த ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய பெண். என்ன ஒப்பனை கொடுக்கிறாள்? அவளுடைய சிந்தனை ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணான தேவி. அவளுடைய பரிமாற்றம் 6வது அறிவை உற்று நோக்குகிறாள். 1 முதல் 5 அறிவு வரை முதலிலே எடுக்கிறாள். அந்த பாடத்தை விஷ்ணுவிடத்திலே நடத்துகிறாள். சொல்கிறாள், கேட்பது இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பெண். இங்கே ஒரு கேள்வி பிறக்கும், விஷ்ணுவிடத்திலே இந்த பொறுப்பு ஏன் கொடுக்க வேண்டும் என்று. ஆலகால விஷம் வந்தபோது இதை தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும், அசுரர்களுக்கும். தேவி என்று சொல்லக்கூடிய ஆதிபரம் என்ற பெண்ணை தியானிக்கின்றான். இவனும் பெண்ணாக மாறுகிறான். யார் பெண்ணாக மாறியது? விஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபரும் பெண்ணாக மாறுகிறான். ஆகவே பெண்ணின் தன்மை இருப்பவர்கள்தான் அவதாரத்தின் நோக்கத்தை முழுமையாக முடிக்க முடியும். இதுதான் ஆன்மீகத்தின் போதனை. கதாசாரத்தின் படி உங்களுக்கு தெரிந்திருக்கும். விஷ்ணு மோகினியாக ஆகிதான் அந்த
ஆலகால விஷத்தை தேவர்களுக்கு பிரித்து கொடுத்ததாக பொருள். ஆலகால விஷம் என்று வந்தது. பிரித்து கொடுக்கக்கூடிய காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் மாண்டு விடுவர். ஆகவே பார்வதி தேவியானவர் அவருடைய கணவனை அனுப்பி சிவனை அந்த ஆலகால விஷத்தை நஞ்சுண்டான் என்ற பெயரோடு முடித்துக்கொண்டான். அடுத்தது அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்த காலத்திலே அமிர்தத்தையும் பிரிக்க வேண்டும். இந்த அமிர்தத்தை யார் உண்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. சுக்கராச்சாரியர் என்ற அசுரகுரு ராகு கேது 2 கிரகங்களை அனுப்பி ஒளி மறைந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் தேவர்கள் போல் வருகின்றனர். தேவர்கள் போல் வருவோரை காண இயலாது. ஆகவே அன்னையான ஆதிபரம் தன்னுடைய அருள் சிந்தனையால் விஷ்ணுவை மோகினியாக ஆக்கிவிடுகிறார். மோகினியான விஷ்ணுவானவன் ராகு கேது என்ற 2 நபர்கள் தேவர்களோடு ஒப்பனையாக வந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. தேவர்களோடு ஒப்பனையாக வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த அமிர்தத்தை பங்கிடுவதில் அசுரர்களுக்கு போகாமல் தேவர்களுக்கு வரும்படி செய்வதற்கே விஷ்ணுவானவன் பெண்ணான மோகினியாக வந்திருக்கிறார். இந்த தகுதியை அருள்பாலித்தது அன்னை பரம். அதற்கு ஆதிபரம் என்பது பெயர். எத்தனை அவதாரங்களாக கொடுக்கிறாள்? 10 அவதாரங்களாக கொடுக்கிறாள். 6வது அறிவுக்கு இதில் முதல் வேலை. பாடம் நடத்தப்படுகிறது. எப்படி பாடம் நடத்தப்படுகிறது? அமிர்தத்தை பிரிக்கும் போதே பாடம் நடத்தப்படுகிறது. 6வது அறிவுக்குண்டான மனிதர்களுக்காக. யாருக்கு பாடம் நடத்தப்படுகிறது? விஷ்ணுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்தை யார் கேட்பது? அவனுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி. ஒரு பெண் சொல்ல ஆண் கேட்பது கடினம். ஆகவே அன்னை அவனை மோகினி என்ற பெண்ணாக மாற்றுகிறாள். இப்பொழுது விஷ்ணு மோகினி என்ற பெண்ணாக மாற்றப்பட்டது. அந்த மோகினி என்ற இருதயத்துக்குள் அமர்ந்திருப்பதும் அன்னை மகாலட்சுமி தான். பாடத்தின் ஒப்பனை அங்கே ஆரம்பமாகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? முதலில் பிரிக்க வேண்டியது ஆலகால விஷம். அதை நஞ்சுண்டான் வாங்கி கொண்டான் சிவபெருமான். அடுத்தது அமிர்தம். அமிர்தம் கைக்கு வரக்கூடிய காலத்திலே அன்னை விஷ்ணுவை மோகினியாக மாற்றிவிட்டாள். இப்பொழுது மோகினியின் இருதய குகைக்குள் கூட லக்ஷ்மி உண்டு. இப்பொழுது பாடம் நடத்தப்படுகிறது. இது ஆதிபரத்தின் பாதம். ஆதிபரத்தின் பாதம். அதற்கு ஆதிபரம் என்று பெயர். அதுதான் பாடம். ஆஹா விஷ்ணுவே, நீ முதலிலே 10 அவதாரத்தின் தொகுப்பை தெரிந்து கொள். மச்ச கூர்ம வராகம். மச்சம் மீன், பன்றி ஆமை, கடலுக்குள் கடலுக்கு மேல். அடுத்தது மனிதன் மிருகம் நரசிங்கம். இந்த 4 அவதாரங்கள் கேட்கும். மனிதனுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டாயே என்று. நெடிய மனதன் அல்லாதே, நெடிய மனிதன் அல்லாதே, குள்ளமானவன். அடுத்தது தாயின் கதிக்கேற்ற, தாயின் சத்தியத்தை நிறைவேற்ற பரசுராமர். ஆதி பரமென்ற சக்திக்காக பெண்ணின் கற்பு நிறையை உலகுக்கு காட்டுவதற்கு ராமர் என்ற அவதாரம். உறவுகளுக்கு பலராமர் என்ற அவதாரம். இந்த தொகுப்பினை அனைத்தும் எடுத்துக்கொண்டு
அன்னையை முன்வைத்து மகாலட்சுமியை முன்வைத்து 2 அயனங்களை தொகுக்கிறான். ராமாயணம், மகாபாரதம். ஒன்று ராமருடைய அயனம், ராமாயணம். எத்தனை 4 அயனங்கள் போயினும் கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒரு சுழற்சிக்கு 43,20,000 ஆண்டுகள். இதுபோன்று கோடிக்கணக்கான சுழற்சி நடந்திருக்கிறது. கணக்குக்கு நாம் இப்பொழுது 28வது சதுர்யுகத்திலே இருக்கிறோம். அதில் நாம் கலியிலே இருக்கிறோம். 5100க்கு மேல் கலியுகம் சென்றுவிட்டது. கலிக்கு 6வது அறிவின் சிந்தனை மனிதனுக்கு அதிகமாக இருக்கும். கலியில் 6வது அறிவு சிந்தனை மனிதனுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான நிலை அஞ்ஞானமும் வரும் என்று சொல்லி கிருஷ்ண அவதாரத்தை கூட்டி வைத்தாள். கிருஷ்ண அவதாரத்தை அங்கும் பாருங்கள். இஷ் என்ற எழுத்து விஷ் நோ கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணன் என்ற ஒரு தெய்வத்தை தொழுதால் அனைத்து மதங்களின் தெய்வமும் அனைத்து மதங்களின் தத்துவமும் ஆன்மீக நெறியும் அடங்குகிறது. கிருஷ்ணா. இங்கே சிந்திக்க வேண்டும். நீங்கள் 9 அவதாரங்களை கொடுத்து நானே முடிவில் அழிப்பேன். கல்கி 10வது அவதாரம். இந்த ஒப்பனையை பாருங்கள். ஆதி பராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தின் உரையாக்கம், அதன் தத்துவத்தின் வரிகள். ஓம் விஷ்ணு விஷ்ணு தசவதார ஷர்குரு ஷியாம் சுந்தர லக்ஷ்மி விஷ்ணு சாந்த சந்தோஷ சிங்கவாகினி அங்கஹாதார விஷ்ணு லக்ஷ்மி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. 10 அவதாரங்களை விஷ்ணுவை எடுக்க வைக்க இத்தனை வேலைகளை ஒரு பெண் செய்கிறாள். அவளுக்கு ஆதி பரம் என்று பெயர். வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு குரு தாய், உடன் பிறந்த தங்கை மூத்தவள், அடுத்து மனைவி, அடுத்தது மகள். இப்படி பலவிதமான பிறப்புகள் பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆன்மீகம் வருவதில்லை. அதற்காக விஷ்ணுவை வைத்து தசாவதாரத்தின் அருளை அவனுக்கு கொடுத்து அவனே வேண்டுவது போல் விஷ்ணு ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது அன்னையை விஷ்ணு தொழுவதாக, மக்களும் அன்னையையும் விஷ்ணுவும் தொழுவதாக அமைந்து விடுகிறது. துவக்கம் விஷ்ணுவை வைத்துதான் செய்கிறாள். கேள்வி பிறக்கலாம், பிரம்மத்தை வைத்து செய்யக்கூடாதா என்று. கேள்வி பிறக்கலாம், சிவனை வைத்து செய்யக்கூடாதா என்று. இந்த அவதாரத்தின் முடிவில் அனைத்தையும் கடலுக்குள்ளே ஒப்படைக்க வேண்டும். மகாலட்சுமியின் துவக்கம் கடலிலிருந்து மேலே வருவதாக, மறுபடியும் ஒடுக்கம் கடலுக்குள்ளேதான். அதனால் 9வது நாளிலே கிருஷ்ணா துவக்கம் விஷ். இந்த எழுத்துக்குள்ளே ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய அன்னை ஒளிந்திருக்கிறாள். ஆதி பரம் என்ற அன்னை அந்த எழுத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறாள். ஆகவே 9வது நிலையில் நவம், நாரணம், நாரணி, நாராயணம்
அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறாள் கிருஷ்ணா. அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறாள் கிருஷ்ணா. விஷ்ணு அதற்குள்ளே இஷ், கிருஷ்ணா அதற்குள்ளே இஷ். அத்தனை தெய்வங்களும் அதற்குள்ளே அடங்கிவிடுகிறது. எத்தனை மதங்கள் தோன்றினும் அத்தனை மதத்திற்கும் ஒப்பனையும் கூடுதலும் சேர்க்கையும் ஆகிறது. அடுத்து தான் கல்கி, பிரளயம் ஒடுங்குவது. துவக்குவதற்கு பிரம்மம் தேவை, அழிப்பதற்கு சிவன் தேவை, இடைக்கால நிகழ்ச்சிகளை ஆராதனைக்குரியவனாக ஆக்குவதற்கு விஷ்ணு தேவை. அவன் ஆதி பரத்தின் கர்ப்பாதார நிலை, பூரண யஜ்ஞ ஞான நிலை என்பது பெயர். அன்னையின் கர்ப்பாதாரம். மனிதனானால் திருமணமாகி ஒரு பெண் இல்லற வாழ்க்கையை நடத்தினால் கர்ப்பாதாரம். இங்கு அன்னை தன்னை மையமாக வைத்து தனக்கு வெளியே கர்ப்பாதாரம், வயிற்றுக்குள்ளே அல்ல. இத்தனை உலகங்களை படைக்கிறாள். அந்த உலகங்களின் சீரான நிலையை கொண்டு வருவதற்கு அன்னைக்கு ஒரு சக்தி உண்டு, பதி என்பது. அதை உணர்ந்தவன் விஷ்ணு. அதை உணர வைப்பதற்காக ஆழ்கடலிலே தபசுக்குள்ளே இருந்த அன்னை மகாலட்சுமியை இஷ்யன்ற பேரொளியால் வெளியே கொணர்ந்து குணரப்பட்ட போது 2 வகையான பொருள் வெளிப்படுகிறது. ஒன்று ஆலகால விஷம், அடுத்து அமிர்தம். ஏன் 2 பொருள்? ஆண் பெண் 2, இரவு பகல் 2, நன்மை தீமை 2, அசுரத்தன்மை தெய்வீகத்தன்மை 2, ஆன்மீகம் விகாராசை 2, அனைத்தும் 2ஆகவே படைத்திருக்கிறான். இதுகள் தெளிவாவதற்காக அன்னை பதி என்ற தத்துவத்தை அன்னை மகாலட்சுமியின் உருவத்தை இதயத்திற்குள்ளே அமர்த்தி விடுகிறாள். விஷ்ணுவின் இதயத்திற்குள்ளே. அந்த 2 பொருளுக்கும் ஒப்பனையாக ஆலகால விஷம், அடுத்து அமிர்தம். பங்கிடும் காலத்திலே அசுராளின் தேவனுக்குள்ளே ஒளிந்து இந்த தத்துவத்தை காண்பதற்காக அவனை மோகினியாக்குகிறாள். ஆக 3 பெண்கள் நடத்துவது ஒரு நாடகம். ஆகவே முன்மொழிந்த விஷ்ணுவே பின் வரிகளிலே ஆதி பராசக்தி மாதா பாத நமஸ்துதே, ஆதி பரம், அனைத்திற்கும் பரம், பராபரம், ஆதிபரம், 4ல் ஆதி, 5ல் சக்தி. இதற்குள்ளே நமச்சிவாயம் என்ற எழுத்தை ஒடுக்கிவிட்டாள். 5 எழுத்து மசிவாய என்ற எழுத்துக்களை ஒடித்து விட்டாள். சிவாய நம என்ற எழுத்துக்களை ஒடித்து விட்டாள். தானே அந்த 5 சக்திகால நிற்கிறாள். பரம், பராபரம், ஆதிபரம், 4 ஆதி, 5 சக்தி. அரங்கனாக எழுந்தான் விஷ்ணு. அந்த இஷென்று பேரலையின் சத்தத்தை கட்டி எழுந்தான். அதற்கு சத்குருவாக இருந்தது பெண்ணே. 2 பெண்கள் குருவாக இருக்கிறதால் இவனும் மோகினியாக இருந்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த கிருஷ்ணா என்ற சொல்லுக்குள் கூட இஷ், அந்த பேரலையும் சப்தமும் அழகிய பெண்ணான மகாலட்சுமியின் நிலையும்
அடங்கிய தாத்பரியமாக கொண்ட 8 நிலை பெண்களோடு 2 பெண்களை முன்மொழித்து ராதே கிருஷ்ணா, ருக்மணி கிருஷ்ணா என்ற நிலையில் கிருஷ்ணா என்ற நிலைக்கு ஆளாக்குகிறாள். 6வது அறிவின் தத்துவத்தை பக்திக்குழையை கொணர்வதற்கு 10 அவதாரங்களை நிர்மாணம் செய்கிறாள். ஆகவே ஓம் விஷ்ணு விஷ்ணு தசவதாரா ஷர்குரு ஷியாம் சுந்தர லக்ஷ்மி விஷ்ணு சாந்தே சந்தோஷ சிங்கவாகினி அங்க ஆதார விஷ்ணு. விஷ்ணு லக்ஷ்மி இருவருக்கும் தேவி ஆதிபரம். விஷ்ணு லக்ஷ்மி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. மனிதனும் தொழுவது போல் விஷ்ணுவும் அன்னை ஆதிபரத்தை அவளுடைய பாதங்களை பிடித்து கொள்வது போல் அமைகிறது. 6வது அறிவின் தொகுப்பு விஞ்ஞான அறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு உண்டு இல்லை, இல்லை உண்டு என்று 2 வழிகளில் காண்பது. ஆகவே 10 அவதாரங்களை அவனுக்கு மட்டும் அருள்கிறாள், ஈசனுக்கும் பிரம்மத்திற்கும் அருளவில்லை. இந்த 10 அவதாரங்களில் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு வகையான நிலை. மச்சம் என்றும் கூர்மம் என்றும் வராகம் என்றும், ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு. நரசிங்கம் மனிதனும் மிருகமும். வாமனன் மனிதனாக அல்லாது ஒரு குள்ளனாக. அடுத்தது போருக்கு தகுந்த மாதிரி பரசுராமன். பெண்ணின் மேன்மை கற்பவை சொல்வதற்காக ராமன். தோழமைக்காக பலராமன். வேதங்கள் 4 தகுதிகளை தனக்குள்ளே தேரோட்டியாக வந்த கிருஷ்ணன். அடுத்தது கல்கி. இவைகள் தனக்குள்ளே தோன்றப்போவதாக அனந்த சயனத்தில் வீற்றிருந்து படுத்து அந்த ஆதிபரத்தின் பதித்தன்மையை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவனை எழுப்புவதற்காகத்தான் கடலுக்குள்ளே இஷ் என்ற சக்தம் பேரொலியாக வந்தது. அந்த இஷின் தத்துவத்தை வைத்து தன்னை அழைக்கிறார்கள் என்று விஷ்ணு மொழித்து கொண்டான். மொழித்ததன் பலனாக 10 அவதாரங்களை இந்த ஆதிபரம் அருளினாள். 10 அவதாரங்களை ஆதிபரம் அருளினாள். ஆகவே அவனே தொழுகை நடத்துகிறான். ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. ஆதி பரமானவன் இந்த நிலைகளை கொடுக்க விஷ்ணுவானவன் அவளுடைய பாதங்களை பற்றி என்னுடைய அவதார நோக்கங்களில் நீ கூடவே வர வேண்டும் என்று நமோஸ்துதே, உன்னை போற்றுகிறேன். ஒரு பெண்ணை போற்றுவதால் ஆனந்தமயமான ஆன்மீக நேயம் வருகிறது. இவர்கள்தான் உலகில் மானிடர்களிலே ஒரு ஆணுக்கு தாயாக ஒரு பெண், மூத்தவளாக ஒரு பெண், இளையவளாக ஒரு பெண், மனைவியாக ஒரு பெண், மகளாக ஒரு பெண். ராமகிருஷ்ண பரமஹம்சனின் வாழ்க்கையில் கூட சாரதா தேவி உடனிருக்க விரும்பாத ஒரு பெண் வந்து ராமகிருஷ்ணனுக்கு அருளுரை கொடுத்தாள். பின்னே அவள் புரிந்து கொண்டாள், நம்முடைய அருளுரைகள் இவளுக்கு தேவையில்லை, ராமகிருஷ்ணன் நித்திய சந்நியாசி என்று புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகினாள். இந்த 10 அவதாரத்தின் தொகுப்பின் தன்மைதான் ராமகிருஷ்ணானந்தா ஆச்சாரியா என்பது இவர்களுக்கு பெயர். இப்பொழுது நாம் வாழ்ந்த காலத்தில் இந்த 1000 ஆண்டுக்குள்ளே அடங்குகிறாள். ஆகவே விஷ்ணுவானவன்
ஆதி பரசக்தி, பரத்தின் சக்தி, உன் பாதத்தை பற்றுகிறேன். பாதத்தை பற்றக்கூடிய நீ எனக்கு தாயாகிறாய். உன்னுடைய பாதமானதை நான் போற்றுகிறேன் தாயே. அதற்காகத்தான் இவனுக்கு 10 அவதாரங்களை அருளினாள். இவன் எந்த நிலையில் இருந்தால்? சயனத்தின் தத்துவத்திலே இருந்தான். அவனை எழுப்புவதற்குத்தான் இஷ் என்ற பேரொளி. அந்த இஷ் என்ற பேரொளி எங்கிருந்து வந்தது? ஆழ் கடலிலே இருந்து வந்தது. ஏன் வந்தது? இவளுடைய மகள், மருமகள், பேத்தி, விஷ்ணுவின் மனைவி, உடன் பிறந்தன் அனைத்து தத்துவங்களாக அவளை ஆழ்கடலுக்குள்ளே தாமரை மலரை விரிய வைத்து அதில் அமர்ந்து கோடு சூரியனின் ஒளி அதை மீண்டும் மூட வைத்து தியானத்திலே இருக்க செய்தாள். இந்த இஷ் என்ற ஒரு எழுத்தின் பேரொளியிலே தான் அவள் மேலே வந்தாள். இதற்கு ஆதாரமாக 10 அவதாரங்கள் அமைந்தது. அந்த 10 அவதாரத்தின் தத்துவத்தை தான் விஷ்ணுவானவன் ஆதி பரம் என்று சொல்லக்கூடிய சக்தியின், அதாவது இந்த அன்னையின் பாதத்தை போற்றி வணங்குகிறேன் என்று விஷ்ணுவே சொல்கிறான். இது அவன் அன்னையை தொழுகிறான். அதே அன்னை 6 அவதாரங்கள், அதாவது 10 அவதாரங்களான 10 அவதாரம், 6 அவதாரம் அல்ல 10 அவதாரமான விஷ்ணுவும் வணங்குகிறான். 6 அறிவுக்கு ஆதாரமான ஆன்மீகத்தை அறியக்கூடிய மனிதனும் வணங்குகிறான். இதற்கு முதல் நிலையாக வணங்குவது விஷ்ணுதான். ஆகவே ஆதி பரம் என்ற சக்தியின் பாதத்தை அன்னையாக நினைத்து தொழுகிறேன். மாதா பாத நமோஸ்துதே. இது அந்த முதல் ஸ்லோகத்தின் விரிவாக்கம். இந்த முதல் ஸ்லோகத்தின் விரிவாக்கத்தின் காரணத்தினால் சாதாரண 6 அறிவு படைத்த மனிதன் விஷ்ணு எடுக்க வேண்டிய 10 அவதாரங்களையும் அன்னையின் பாதத்தில் வைத்து வணங்குகிறான் எடுக்கும் முன்னே. இதை கண்ணுற்ற மனிதன் கூட அந்த ஆதிபரம் என்று சொல்லக்கூடிய அன்னையின் பாதத்தை தொழும்போது அந்த 10 அவதாரத்தின் அருளும் கிடைக்கிறது. நமக்கு முன்னே வணங்கக்கூடியவன் விஷ்ணு. அவன் வணங்கக்கூடிய நிலையில் முன் மோகினியாக மாறுகிறான். அவளோடு அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள். குரு தேவதையாக ஷட்குரு என்று தேவதையாக அன்னை ஆதிபரம் என்ற ஒரு மெய்ப்பொருளும் இருக்கிறது. ஆகவே அவன் அந்த வரிகளை முடிக்கக்கூடிய காலத்தில் ஆதிபர என்ற ஒரு சக்தியான மாதாவின் பாதங்களை போற்றுகிறேன், வணங்குகிறேன் என்று பொருளாகிறது. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தின் விரிவாக்கம். மேற்படி தொடர்ந்து பார்ப்போம்.